உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை முன்வைத்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த வகையில் இம்மாத நற்சிந்தனையாக அமைதியான வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் பொய்யாமொழி புலவருடைய ஒரு குறட்பாவை அடிப்படையாக வைத்து 5 விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். நன்று ஆம் கால் நன்று ஆம் கால் நல்ல வாக்காண்பார் அன்று ஆம் கால் அல்லால் அல்லாட்படுவது எவன். நன்று ஆம் கால் நல்லவாக் காண்பார் அன்று ஆம் கால் அல்லல் படுவது எவன். நன்று ஆம் கால் நல்ல வாக் காண்பார் அன்று ஆம் கால் அல்லல் படுவது எவன் என்பதுதான் அந்த குறட்பா. அந்த குறட்பாவினுடைய பொருள் இவ்வாறு தான் இருக்கின்றது. நன்று ஆம் கால் நல்ல வாக் காண்பார். நல்லவன நல்ல விடயங்கள் நல்ல செயல்கள் நடைபெறுகின்ற போது மகிழ்வடைகின்றார்கள், களி கொள்ளுகின்றார்கள். அன்று அவ்வாறு இல்லாமல் ஆம் கால் அல்லல் படுகின்ற போது துன்பமடைகின்றார்கள், அதாவது துன்பமடைகின்ற போது கவலைப்படுகின்றார்கள். இவ்வாறு நல்ல விடயங்கள் நடைபெறுகின்ற போது சந்தோஷப்படுவதும் மகிழ்வு அடைவதும், தீய விடயங்கள் நடைபெறுகின்ற போது கவலை அடைவதும் ஏன் தானோ? இது எல்லாம் நடைபெறுவது எங்களுடைய ஊழ் என்பது அந்த பொய்யாமொழி புலவர் ஊழ் என்ற அதிகாரத்திலே அந்த குறட்பாவில் வெளிப்படுத்தி உள்ளார். அமைதியான வாழ்க்கைக்கு 5 விடயங்கள் என்ற அடிப்படையிலே முதலாவதாக இயற்கையுடன் இணைந்து வாழுகின்ற பண்பை நாம் பெற்றிருக்கின்றோமா என்று பார்ப்போம். இன்றைய உலகத்திலே செயற்கையான செயற்பாடுகளும் செயற்கையான தொழில்நுட்பங்களும் செயற்கையான செயல்களும் செயற்கையான உற்பத்திகளும் செயற்கையான செயற்பாடுகளும் அதிகரித்துள்ளன. இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? மனிதன் தன்னுடைய நிலையாமை உணராமையே, இயற்கையோடு சேர்ந்த உணவுகளை உட்கொள்ளாமை, இயற்கையோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளாமல், இயற்கையோடு சேர்ந்த அந்த ரசனையை பெற்றுக்கொள்ளாமல், இயற்கையை கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை உணர்ந்து கொள்ளாமல், இயற்கை தருகின்ற நல்ல உணவு வகைகளை உட்கொள்ளாமல், இயற்கை தருகின்ற அந்த இயற்கையான ஐம்பூதங்களினூடாக வருகின்ற செயற்பாடுகளையும் நீரையும் காற்றையும் ஏனைய செயற்பாடுகளையும் உணராமையும் நுகராமையினால் மனிதன் பல்வேறுபட்ட அவலங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகின்றதை இன்று காணலாம். இயற்கை என்பது, இந்த இயற்கையிலே மனிதன் பல்வேறு சவால்களையும் இன்னல்களையும் கண்டாலும் இந்த பல்வேறு சவால்களுக்கும் இன்னல்களுக்கும் காரணம் மனிதன் இயற்கையை மதிக்காமையே. இன்று நகர்ப்புறங்களிலே இருக்கின்ற இயற்கை ஒரு வேறு விதமாக இருக்கின்றது, கிராமப்புறங்களிலே இருக்கின்ற இயற்கை வேறு விதமாக இருக்கின்றது. ஆகவே இன்று இயற்கைக்குள்ளேயே மாறுபாடு வந்துவிட்டது. நாம் இயற்கையை மதித்து வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை அமைதியான முறையிலே செல்ல வேண்டும் என்றால் நாம் இயற்கையோடு இணைந்து போக வேண்டும். இயற்கையை நாங்கள் எதிர்த்தால் எங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலத்துக்குள் மன அழுத்தம் கூடிய நிம்மதியற்ற நிரந்தரமற்ற வாழ்ந்து பயனற்ற வாழ்க்கையாகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இயற்கையோடு வாழ்ந்து பாருங்கள். பறவைகளை எடுத்து பாருங்கள். பறவைகள் இரவிலே உணவுண்பதில்லை, அதிகாலையிலே துயில் விழிக்கின்றன. அதிகாலையிலே துயில் விழித்தவை இறை தேடி பல இடங்களுக்கு செல்கின்றன. பல இடங்களுக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கை முறையை இயல்பாக இயற்கையோடு கள்ள கபடமற்ற சூதுவாதற்ற பொறாமையற்ற
ஏனையவர்களோடு போட்டியற்ற நிலையிலே பறவை இயற்கையாக வாழ்ந்து இயற்கையாக தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டிருக்கின்றது. இன்றும் மனிதன் இயற்கையோடு சேர்ந்து இயற்கையையும் அழிக்க முற்படுகின்றான். இயற்கையை அழித்து மனிதனுக்குள் மனிதனே பொறாமையை விதைத்து மனித இனத்தை அழித்து தானும் அழிந்து கொள்கின்றான். ஆகவே அமைதியான வாழ்க்கை என்பதற்கு இயற்கையோடு வாழ்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரணியாகும். இந்த இயற்கையோடு வாழ்தலோடு முக்குறவர் என்று சொல்லுகின்ற வகையிலே முற்குறவருக்குரிய பணிகளையும் நாங்கள் சரிவர செய்ய வேண்டும். இந்த முற்குறவர்கள் என்பவர் யார்? உண்மையான முக்குறவர்கள் என்று சொன்னால் பெற்றோர், அதாவது தாய் தந்தையர், ஆசிரியர். இன்றைய உலகத்திலே பெற்றோர் தாய் தந்தையர் என்ற நிலையிலே இருக்கின்றார்களா? ஆசிரியர்கள் ஆசிரியர் என்ற நிலையிலே இருக்கின்றார்களா? அவ்வாறு இருந்தால் அவர்களுக்குரிய கடமைகளை அவர்களுக்குரிய செயற்பாடுகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். நாம் இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய அர்த்தம் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வதற்காக. ஆனால் இன்று வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வதற்கல்லாமல் இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு ஒப்பிட்டு கொண்டு ஏனைய மனிதர்களோடு எம்மையும் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ஏதோ இயந்திரமாக ஓடிக்கொண்டு இந்த வாழ்க்கையின் வாழ்வதற்கென்ற தத்துவத்தை உடைத்து நாங்கள் ஒரு நோயினுடைய இருப்பிடமாக மாறிக்கொள்கின்றோம். முக்குறவர் என்ற அடிப்படையிலே தாய்க்குரிய மதிப்பை கொடுக்க வேண்டும். இன்று தாய்க்குரிய மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறா என்று இல்லை. இன்று சிறப்பாக எமது பிரதேசங்களிலே வெளிநாடு நோக்கி பயணிக்கின்றவர்கள் தங்களுடைய தாய் தந்தையரை முதியோர் இல்லங்களிலே விட்டு செல்கின்றார்கள். இந்த முதியோர் இல்லங்களிலே விட்டு செல்கின்ற வேளையிலே அவர்கள் அங்கே இருந்து பெருந்தொகையான பணத்தை அனுப்பினாலும் இங்கே அவர்கள் படுகின்ற வேதனை என்பது, இன்னல் என்பது, துன்பம் என்பது சொல்லிலடங்காதவை. இறுதி காலத்திலே நாம் பணத்தை தேடவில்லை, உண்மையான ஒரு அரவணைப்பைத்தான் தேடுகின்றார்கள் என்று அவர்களுடைய மன ஆதங்கத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து குரு, இந்த குருவுக்குரிய கடமைகளை நாம் சரிவர செய்கின்ற போது, சரியான நேர்த்தியான உண்மையான குரு என்று அடிப்படையிலே அவருக்குரிய கடமைகளை சரிவரை செய்கின்ற போதும் எங்களுடைய வாழ்க்கையானது அமைதியான வழியை நோக்கி செல்வதும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஊழை தவிர்த்து ஊழை உடைத்து ஊழின்றி வாழுதல் என்பதும் ஒரு காரணம். இதை மூன்றாவது காரணமாக குறித்துக் கொள்ளலாம். எங்களுடைய மூதாதையர் செய்த வினை செயல் இன்று எம்மை பாதிக்கின்றது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் ஐயமும் கிடையாது. நாம் இன்று செய்கின்ற வினை செயல்தான் எங்களுடைய அடுத்த தலைமுறையையும் அடுத்த சந்ததியையும் பாதிக்கும் என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்று ஒரு ஊனமான ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால் அந்த பிள்ளைக்குரிய காரணம் அந்த பெற்றோரோ இந்த வாழ்கின்ற நிகழ்கால சமூகமோ அல்ல, முன்னர் செய்த அந்த ஊழ் வினையின் பயனே என்பதை நாம் மனதில் கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை முறையிலே செல்லும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. முன்னர் குறிப்பிட்டது போல் அந்த பொய்யாமொழி புலவருடைய திருக்குறளிலே நன்று ஆம்கால் நல்லவா காண்பார், அதாவது நன்று ஆம்கால் நல்லவா காண்பார். நல்ல நிகழ்வு நடைபெறுகின்ற போது நாம் மகிழ்வு அடைவதும் களி அடைவதும் ஏன்தானோ, அன்று ஆம்கால் அல்லல்படுவதுமேனோ. தீய செயல்கள் நடைபெறுகின்ற போது ஒரு விடயம் கைகூடாமல் போகின்ற போது நாங்கள் கவலைப்படுவதுமேனோ. கவலையும் அதாவது நன்மையும் அடைகின்ற நன்மை செயல் எமை அணுகின்ற போது நன்மை செயல் எமக்கு கிடைக்கின்ற போது மகிழ்வடையவும் கூடாது, தீய செயல் நடக்கின்ற போது கவலை அடையவும் கூடாது. இதுதான் உண்மையான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வள்ளுவர் உணர்த்துகின்ற இந்த ஊழின்றி தவிர்த்து, அதாவது ஊழை தவிர்த்து வாழலாம் என்பதிலே அமைதியான வாழ்க்கைக்கு மூன்றாவது படிமுறையாக இருக்கின்றது. நான்காவது படிமுறையாக பருவ தேவைகளை பூர்த்தி செய்து அதன்படி வாழ்ந்து, ஆனால் பருவ தேவைகளுக்கு அடிமையாக கூடாது. எங்களுடைய பருவ தேவைகள் காலத்துக்கு காலம், அதாவது குழந்தை சிசு பருவம் முதல் குழந்தை பருவம், இளைஞர் பருவம், யுவதிகள் பருவம், வாலிப பருவம்,
முதியோர் பருவம் என்ற வகையிலே ஒவ்வொரு காலங்களிலுமே ஒவ்வொரு மனிதனுடைய பருவ தேவைகளும் காலத்துக்கு காலம் மாறுபடும். அதாவது சீசன் பேர்ட்ஸ், பருவகால பறவைகள் போல, பருவகால பறவைகள் ஒரு கண்டத்தை விட்டு இன்னும் ஒரு கண்டத்திற்கு மாற்றமடைகின்ற, அதாவது இடம்பெயர்ந்து செல்வது போலதான் மனிதனுடைய பருவ தேவைகளும் ஒரு காலத்திலிருந்து இன்னும் ஒரு காலத்திற்கு மாற்றமடைகின்றது. இந்த காலத்திற்கு மாற்றமடைகின்ற வேளையிலே ஒரு இளைஞர் பருவத்திலே நாம் சிந்திக்கின்ற சிந்தனையும் அந்த இளைஞர் பருவத்திலே எங்களுடைய தேவையும் அதற்கு ஏற்ற வகையிலே நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். 40 வயது தேவையை கொண்டு நாங்கள் 60 வயதிலே பூர்த்தி செய்ய முடியாது. 18 வயது தேவையை கொண்டு 70 வயதிலே பூர்த்தி செய்ய முடியாது. ஆகவே பருவ தேவைகளை உணர்ந்து அதற்கு அடிமையாகாமல் அந்த காலப்பகுதியிலே பூர்த்தி செய்து கொண்டால்தான் நீங்கள் அமைதியான வாழ்க்கையை வாழலாம். இல்லாவிடின் மரணம் வரை நீங்கள் துன்பப்பட்டு கொண்டே இருப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் ஐயமும் இல்லை. 5வது விடயமாக இறுதியாகவும் சொல்லிக்கொள்ளலாம், பண தேவையினுடைய பெறுமதியை விட உயிர் தேவை, உயிர்தான் சிறந்தது என்பதை நாம் உணர வேண்டும். இன்று இந்தியாவிலே நடந்திருக்கின்ற இந்த பூகம்பம், உலக நாடுகளிலே நடந்த போர்கள், இவையெல்லாம் எதை வெளிப்படுத்துகின்றது? பல உயிர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று தாய்ப்பால் தாய்ப்பாலை கொடையாக கேட்கின்றார்கள், இரத்த தானம் கேட்கின்றார்கள், இரத்த தானம் தாய்ப்பாலை தானமாக கேட்கின்றார்கள். கருவிலே இருந்து சிசுவாக இந்த பூமியிலே அவதரித்த அந்த கருவை, அந்த சிசுவை சுமந்த தாய்கள் இன்று பூகம்பத்தினால் அழிவடைந்திருக்கின்றார்கள். இது எல்லாம் நிகழ்காலம் அல்ல, எங்களுடைய மூதாதையர் செய்த ஊழ்வினையின் பயன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முறையிலே நாம் இந்த உலகத்தை விளங்கிக் கொள்வதென்ற வகையிலே நாம் என்ன செய்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் எங்களுடைய வினையை செய்கின்றதற்காக என்ன வகையிலே எங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆகவே அமைதியான வாழ்க்கைக்கு இந்த 5 விடயங்களையும் நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கை